நல்லா வாழணும்னு வந்தவனை இப்படி வாசலோட அனுப்பிச்சிட்டீங்களேடா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு இன்னைக்கான மேட்ச். லாஸ்ட் மினிட் த்ரில்லருங்க. லாஸ்ட் மினிட் வரை நல்லா த்ரில்லா கொண்டு போனாங்க. லோ ஸ்கோரிங் மேட்ச் தான். ஆனா ரெண்டுமே செமையான டீம். நல்லா போச்சு இன்னைக்கு மேட்ச். இன்னைக்கு நடந்த மும்பை விசஸ் ஆர்சிபிக்கான மேட்ச்ல மும்பை ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க. அந்த ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல மும்பை சைட்ல ரோஹித் சர்மா 22 ரன் அடிச்சாரு, நமன்தீப் 47 ரன் அடிச்சாரு, திலக் வர்மா மட்டும்தான் 57 ரன் அடிச்சாரு. பவர் பிளேயர்லயே அவங்க சைட்ல இருக்க விக்கெட்டை புவி டக்குன்னு கலெக்டாரு. இன்னைக்கு புவி செம்மையா பவுலிங் பண்ணாரு ஆர்சிபி சைட்ல. அவரு மொத்தமா 4 விக்கெட்டை கலட்டி புவி செம்ம ஓவர் போட்டாரு இன்னைக்கு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட முடிவுல மும்பை வெறும் 166 ரன் மட்டும்தான் அடிச்சிருந்தாங்க 7 விக்கெட் இழப்புக்கு. செகண்ட் இன்னிங்ஸ் ஆட வந்த ஆர்சிபியும் ஓப்பனிங்ல நல்லா சிறப்பா ஆரம்பிப்பாங்கன்னு தான் பார்த்தோம். இந்த ஸ்கோரை ஈஸியா சேஸ் பண்ணிடுவாங்கன்னு நினைச்சோம். ஆனா ஆர்சிபிக்கு ஃபர்ஸ்ட்லயே விராட் கோலி விக்கெட்டு டக்குன்னு விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் டக்குன்னு விக்கெட் விழுக ஆரம்பிச்சது. அவங்க சைட்ல குணல் பாண்டியாவை இன்னைக்கு வந்து ப்ரொமோட் பண்ணி மேல இறக்குனாங்க. குணல் பாண்டியா அவரை இறக்குனதை நல்லாவே ஜஸ்டிஃபை பண்ணியிருந்தாரு. 73 ரன் அடிச்சிருந்தாரு குணல் பாண்டியா. ஓப்பனிங் இறங்க பெத்தல் 27 ரன் அடிச்சிருந்தாங்க. இவங்க 2 பேர் தான் ஓரளவுக்கு அவங்க சைட்ல பேட்டிங்கை நிலைச்சு நின்று ஆடினாங்க. மேட்ச்ல 2 டீமுமே லாஸ்ட் ஓவர் வரைக்கும் ஃபுல் எஃபோர்ட் போட்டு ஆடினாங்க. ஆனா மும்பை தோத்ததுக்கு யாரு என்ன காரணம் சொன்னாலும் எனக்கு தெரிஞ்ச காரணம் என்னன்னா, நமன்தீப் ஒரு 6 லைன்ல ஒரு கேட்சை பிடிச்சி அதை திலக் வர்மாட்ட தூக்கி போடுவாரு. அந்த கேட்சை திலக் வர்மா பிடிக்க மாட்டாரு. அதுதான் இந்த மேட்சோட தோல்விக்கு காரணம்னு சொல்லுவேன். ஏன்னா அந்த டைம்ல குணல் பாண்டியா ஆட முடியாம ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த கேட்சை விட்டதுக்கு அப்புறம் 2 6 அடிப்பாரு. அதுக்கப்புறம் திலக் வர்மாவே குணல் பாண்டியாவுக்கு கேட்சை பிடிச்சிருவாரு. எனக்கு தெரிஞ்சு அந்த கேட்சை திலக் வர்மா பிடிச்சிருந்தாருன்னா மேட்ச் மும்பை பக்கம் இருந்திருக்கணும். ஏன்னா கடைசி ஓவருக்கு 15 ரன் அடிக்க வேண்டிய இடத்துல அந்த இடத்துல 30 ரன் இருந்திருக்கும் கிட்டத்தட்ட. அதே மாதிரி லாஸ்ட் ஓவர்ல புவி அடிச்ச 6 தான் இந்த மேட்சோட டேர்னிங் பாயிண்ட்னே சொல்லலாம். அவர் அடிச்ச 6க்கு அப்புறம் தான் ஆர்சிபிக்கு ஒரு நம்பிக்கையே வந்துச்சு. சூப்பரா விளையாண்டாங்க உண்மையில ஆர்சிபி. லாஸ்ட் ஓவர் வரைக்கும் செம டைட்டா போச்சு. இந்த மேட்ச் செம த்ரில்லர் மேட்ச். கடைசியில நம்ம அண்ணன் கடப்பாரையே இந்த டோர்னமெண்ட் விட்டே எலிமினேட் பண்ணி விட்டீங்களா? இன்னைக்கு மொத்தமா 2 டீம் எலிமினேட் ஆயிடுச்சு. ஒன்னு எல்எஸ்ஜி, இன்னொன்னு மும்பை. இது ரெண்டுமே அபிஷியலாவே இனிமேல் இந்த டோர்னமெண்ட்ல அவங்களால பிளே போக முடியாது.